சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க எல்லாம் அந்த அணியில இருக்கீங்க. இந்த அணியை உடைப்பதற்காக வந்திருக்கோம். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? எனவே அன்பு உறவுகளே நல்லா புரிஞ்சுங்க. என்ன இது யாருக்குன்னா பிஜேபிக்கு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா அதே திராவிட கட்சிக்கு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்கன்ற காரணத்தோட என்ன பண்றான், எஸ்ஏஆருக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல சும்மா குத்துறா மாதிரி குத்துறான், நீ நடிக்கிற மாதிரி நடி அப்படின்னு கண்ணிட்டு என்ன பண்றானுங்க, வெர்ச்சுவல் பாய்ஸ் ஒரு டீம் வந்திருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, ஸ்டாலின் இல்ல, அவங்க அப்பா இல்ல, அவரோட அப்பா தேடி கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறான். வெர்ச்சுவல் பாய்ஸ் டிவிக்கல் இருக்கிற அந்த நண்பர்கள். அதுக்காக என்ன பண்றான், இந்த புதிய தலைமுறைகள் என்ன சொல்றாங்க, நியூ ஜெனரேஷன் நீட்ஸ் எ நியூ ரெவல்யூஷன். ஒவ்வொரு புதிய தலைமுறைக்கும் ஒரு புரட்சி தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த புரட்சியை இந்த தமிழக வெற்றி கழகம் கொண்டு வந்த போது ஆண்டாண்டு காலமாக நம்ம ஏமாற்றி வைக்கப்பட்ட இந்த மக்களை இவர்கள் தன்னுடைய அறிவு மூலமாகவும் ஆற்றல் மூலமாகவும் ஏற்படுத்தி விடுவார்கள். நம்முடைய ஆட்சியை அப்படியே கீழே கொண்டு வருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம மீண்டு வர முடியாது என்ற காரணத்தினால என்ன பண்றான், புதுசா தமிழ்நாட்டுல புது வாக்காளர்களை எப்படி அடிச்சு தூக்கணும். உங்களுக்கு தெரியுமா, குளத்தூர் தொகுதி யார் தொகுதிய, நீ என்ன அப்பாவா இல்ல காலி டப்பாவா அப்படி சொன்னானுங்க. நம்ம சொல்லல, ஹைகோர்ட்ல வக்கீல் சொன்னானுங்க. ஒரு பக்கம் சிகப்பு கலரு என்ன பண்ணாங்க, தகரம் கண்டுபிடிக்க முன்பே உண்டியை கண்டுபிடித்தவர்கள். அவங்க என்ன பண்றாங்க, அந்த கட்சியில இருந்துக்கிட்டு போட்டு அவங்களை வாட்டி வதைக்கிறாங்க. எல்லாருமே வதைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாங்க, கொளத்தூர்ல 4350 ஓட்டு கள்ள ஓட்டு இருக்குதுங்க. ஒரு வீட்டுல 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா 38 ஓட்டு இருக்கு. இது கொளத்தூர்ல. இது யார் தொகுதி தெரியுமா, நம்ம அப்பா. யாரப்பா, நம்ம அப்பா. நம்ம அப்பா கணக்கு யாருக்காக, நானு அப்பா, அப்பாவோட புள்ள, புள்ளையோட புள்ள. ஆனா தொல்லைகளை நீங்க எப்படா ஒழிய போறீங்க. ஒரு பாட்டு கேட்டாங்க, அவர்கிட்ட நடந்து போயினேங்கிறாரு, ஐயா உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி ஏது. அதான் சொல்லும், தமிழ்நாட்டில் நீ இருக்கிற உலகத்துல எங்களுக்கு எங்க நிம்மதி இருக்குது, தற்கொலை பாய்ஸ்களே அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பாருங்களா, பாண்டிச்சேரிங்க, பாண்டிச்சேரியில இருந்து ஆசையா எங்க மனைவிக்கு ஒரு ஒயின் வாங்கிடலாம் பார்த்தா அதை தாண்ட உடனே வந்து குடிச்சிருவான். ஆனா என்ன நடக்குது, அவ்வளவு கிலோ வெடி மருந்து எடுத்துன்னு வந்து அதுவும் டெல்லியில எடுத்து வச்சிருக்கானுங்க. அதை குடிக்க மாட்டானுங்க, ஆனா அதை மட்டும் குடிச்சிருக்கானுங்க. புரியுதுல, இந்த அளவுக்கு என்ன ஆட்சி. அதுவும் இல்லாம சொல்றாங்க, காங்கிரஸ் ஆட்சியில மட்டும் எங்கன்னா வெடி வெடிச்சா எவனோ செஞ்சிருப்பான் டவுட் வருது. ஆனா இவங்க ஆட்சியில மட்டும் வெடி வெடிச்சா இவனு தான் செஞ்சிருப்பானுங்க என்ற ஒரு டவுட் வருதுன்னு வந்து பேசிட்டு இருக்கான். எனவே அன்பு உறவுகளை, இனி வரைக்கும் நம்மளுக்கு தான் வச்சிருக்கான். நான் உண்மையா சொல்றேன்.